எலிஃபண்ட் ஒன்று வைல்ட் கார்ஸ் குரூப்பு வெப்ஸ் இருக்குல்ல. ஆமாங்க. எல்லாம் ஸ்பைர். ஓகே ஓடுங்க. டயர் கை பார்ப்போம். ட்ரோ பண்ணிருக்கீங்க ரைட்டில். ஓ தெரியுமா? தெரியுமா? ஓகே ஓகே. என்ன மாதிரி இருட்டாக வெளிச்சமாக உள்ள இருட்டாக இருக்குங்க இதெல்லாம். நேற்று வரும்போது இல்லை இல்லை கரையாக சாப்பிட்டு ட்ரோ பண்ணிருக்கு. கரையான காலையில் 5 மணிலேருந்து பார்க்குறேங்க இந்த யானை. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான் நாங்கள் வந்திருக்கோம். எலிஃபண்ட்லாம் வந்து ப்ரிடிக்டிவ் திடீர்னு வரும். எப்போ உள்ளே போகணும்னு தெரியாது. டென்ஸ் ஃபாரஸ்ட் காலையில் சின்ன ட்ரக்கிங். பைசன் இருக்குங்க. கொய்யா மரம் தான் அது. ஓகே ஓகே. அதாங்க அதே இடத்துலயே நிற்கிது 1/2 மணி நேரமாக. கொய்யா இருக்குது, சின்ன காய் இருக்குது. சாப்பிடுங்க. அது சாப்பிடுங்களா? பச்சை காய் இதான் சத்தம் போட்டுருந்ததுங்க. இந்த ஏரியாவில் தான் சுத்த மாட்டிருக்குங்க. மூவ் ஆக மாட்டேங்குது ஃபாஸ்ட்டாக. நிறைய இருக்காருங்க. என்ன பார்க்குறேன். எலிஃபண்ட் ஒன்று வைல்ட் கார்ஸ் குரூப்பு வெப்ஸ் இருக்குல்ல. ஆமாங்க.
எல்லாம் ஸ்பைடர் இருக்கும். ஓகே இது சீசனுங்க குட்டி போடுற சார்? இல்லை இது காலைல மட்டும் இருக்கும். ஓகே சாயங்காலம் பார்க்கணும் நம்ம. ஆமாங்க. ஏர்லி மார்னிங் மட்டும் தான் இந்த மாதிரி வெப்பு. நைட்டில் கட்டுங்க. நைட்டில் கட்டு மிஸ்டி வாட்டர் இருக்குல்ல. ஓகே அதில் ஓடுங்க. நம்ம சேர்த்து கோர் வரும்போது மரத்தை பின்னாடி மறந்து நிற்கணும். இல்லைன்னா வந்தாலும் மரத்தை முட்டிட்டு போயிடும். நம்ம ஸ்டேட்டை மட்டும்தான் நம்ம தீர்ந்துருவோம். ஓகே அதுதான் மரத்தை பின்னாடி ஒத்தனை வருது. இங்கே வரும்போது இது கட்டுவா சிங்கிளாக வரும்போது குரூப்பாக பயப்படுத்தாது. ஓகே சிங்கிளாக வருது இல்லை. சில டேக்கு நம்ம முட்டை வரும். ஒரே ஓட்டம் தாங்க ஓடிடுச்சு. பார்த்துக்கணும். ஷூஸில் லீஸ் இருக்குங்க. இருக்கு பாருங்க. இங்கே எங்கே இருக்கு? உங்கள் கடை இருக்கா? ஒரு தண்ணி வைக்கிற இடத்துல வந்தோம்னா கண்டிப்பாக லீஸ் இருக்கு. அதான் சொன்னேன் விடிய கடை போகும்போது இந்த ஈரப்பழமாக இருக்குது. மழை பெஞ்சலாம் நிறைய இருக்கு. ஓகே அஞ்சோலி பீக் போகிற வழிங்க. மேலே இருந்தால் அஞ்சோலி பீக் தானேங்க? ஆமாம். இதான ஆமாங்க. டயருங்க இருக்கு. கை பாருங்க, இங்கே இருக்குது இங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் நைட்டில். ஓ டெரிட்டரி மார்க் பண்ணி அதோட காலுங்க. முன்னாடி கை இருக்குது. ஃபீமேல் டயருங்க. ஃபீமேலும் மெயிலும் சேம். ஓகே மெயிலாம் மெயினாக டெரிட்டரி மார்க் பண்ணும். ஓகே ஏன்னா மெயிலுக்கு ஏரியா கம்மி தானே. ஃபீமேலுக்கு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் மேலே இருக்குது. மேலுக்கு தான் 100. ஃபீமேலுக்கு கம்மிங்க. இல்லை மெயிலுக்கு இல்லை, ஃபீமேலுக்கு ஜாஸ்தி. ஸ்கொயர் கிலோமீட்டர். மெயிலுக்கு வந்து 25 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே இந்த ஃபீமேலுக்கு இந்த போர்டு இந்த டெரிட்டரி க்ளோஸ் பண்ணலாம். இந்த மெயில் வந்து இப்போ பண்ணாது. மெயில் பண்ண இந்த மெயில் பார்த்துச்சுன்னா சண்டை வந்துடும். ஓகே ஃபீமேலுக்கு இந்த போர்டரை க்ளோஸ் பண்ணி இங்கிட்டு வரலாம், அங்கிட்டு போகலாம். ஓகே நைட்டில் போயிருந்தது. நைட்லிங்க அங்கே வாட்ச் டவர் போகிறோம். வாட்ச் டவரில் ஆள் இல்லைன்னா மூவ்மெண்ட் ஆயிரும் போலங்க. ஆமாம், மூவ் ஆகுது. டைகர் போன ரோட்டில் நம்ம போகிறோங்க. இங்கிட்ட போயிடுச்சு. நைட்டில் அங்கே கெஸ்ட் பார்த்துருக்கேன். கெஸ்ட் வந்துருந்தாங்க. பாட்டு சத்தம் கேட்குதுங்க. மீன் பிடிக்கிறவங்க இல்லை, அங்கிட்டு நம்ம பக்கம் தான் அந்த வஞ்சிவல்னு சொல்லி ட்ரைபல் கோலம் இருக்குல்ல. ஓகேங்க. இதுக்கு வந்து இந்த தண்ணிக்கு அங்கிட்டு. ஓகே ஓகேங்க. அங்கே பாடுறது இங்கே கேட்குதுங்க. ஹில்ஸ் தானுங்க இது. கோவில். ஓகே ஓகேங்க. இங்கெல்லாம் பாருங்க இருட்டாக வெளிச்சமே உள்ள வரல. இருட்டாக இருக்குங்க. சாம்பார் இருக்குங்க. நிறைய மரம் இருக்குல்ல பக்கத்தில். ரொம்ப இருட்டாக இருக்கு. நைட்லலாம் உள்ளே வந்துட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, மரமே தெரியாது. இப்போ கொஞ்சம் க்ளவுட் இருக்குல்ல, இருட்டாக இருக்கு. இங்கே தான்
இந்த மேகம் முடிச்சுதா மிஸ்டாக இருக்குது. எல்லாம் இருட்டாக இருக்குது. இந்த மாதிரி நடந்து போகும்போது நம்ம அனிமல்ஸ் பார்க்குறக்குள்ள அது நம்மளை பார்த்துருதுங்க. நம்ம பார்த்துருக்கு நம்ம நடக்க தப்பு. ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்குங்க. உள்ளெல்லாம் லீச்சு 1 2 எரியுதுங்க. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சால்ட்டு இல்லைன்னா சானிடைசர் அந்த ஸ்ப்ரே இருந்ததுன்னா கொண்டு வந்துட்டோம்னா லீச் ஏறிச்சுன்னா சால்ட்டு தானுங்க. சால்ட்டு சானிடைசர் ஸ்ப்ரேங்க. இந்த மாதிரி ட்ரெக்கிங் வரப்போ கொண்டு வந்துட்டா சேஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. லீச் கடிக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணாமல் எடுத்தோம்னா அதோட பல் அப்படியே பதிஞ்சிருங்களாமா. அப்புறம் அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருங்க, பிக்கும். நம்ம அந்த சானிடைசர் போட்டு இல்லை சால்ட் போட்டு அது அக்கட்டால் எடுத்தோம்னா அந்த இடத்துல பல் பதியாது, நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. இப்போ இங்கே ஃப்ரெஷ்ஷுங்களா? நேற்று நைட்டுங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே யானை நைட்டு வந்து மண்ணை தோண்டிருக்கும். முதுகில் போடுறது இதெல்லாம் கரையாக நேற்று வரும்போது இல்லை இல்லைங்க இந்த இடத்துல இல்லை. கரையெல்லாம் சாப்பிட்டு ட்ரோ பண்ணிருக்கு. கரையாக கரையானு அதான் மண்ணோடு இருக்குது. ஓகே ஓகே. ஓ அது மண்ணோடு சாப்பிட்ருங்களா? அப்படியே அப்படியே சாப்பிடும். கரையாக்குள்ளே இருக்குல்ல மண். நீங்கள் இருக்கும்போது இருக்குல்ல. நம்ம இங்கே தங்கும்போது ஒன்றும் வரமாட்டேங்குது. நம்ம இல்லாதப்போ புலி கரடி வருது. இப்போ இங்கே ஆள் இல்லை இப்போ. ஆமாம்மாங்க. அதனால் வருது. எனக்கு இந்த வழியாக போகும்போது இல்லைங்க கரடி வருது. இப்போ தான் வந்திருக்கு. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வாஷை சுற்றி புலி கரடி எல்லாத்தோட மூமெண்ட் இருக்குங்க. பட் நம்ம ஸ்டே பண்ணும்போது நமக்கு சைட் ஆக மாட்டேங்குது. நேற்று நைட் ஃபுல்லாக மூமெண்ட் இருந்திருக்கு. சாப்பிட்ற கிழங்குங்க. சாப்பிட்ற கிழங்கு தானேங்க. இது சாப்பிட்றது கீழே வெள்ளையாக இருந்தால் கீழே இன்னும் இருக்குல்ல. ஆமாங்க. கீழே வெள்ளையாக இருக்கிற சாப்பிட்றது. கருப்பாக சாப்பிட மாட்டோம். பெரிய கிழங்கு. இது தண்டை எடுக்க மாட்டாங்க. இந்த இது 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 சாப்பிடாது. இது மட்டும் நிறையா வருது. நம்ம ஆளுங்க தேடுக்கு வருவாங்கல்ல, பார்த்தா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறையா முளைக்குது. ஓகே. இங்கே இருக்குது இங்கே இருக்குது. எதுலேருந்து வருது? யானை சாணியிலேருந்து. பாருங்க நைட்டில் வந்து அங்கே அந்த மண் வேலை உடச்சு கர்றீங்க. இல்லை யானை. ஓ யானை வந்துட்டு நான் வரும்போது என்ன ம் யானையும் வெளியே வரல. இல்லை வெயிலுக்கு உள்ளே ஏறிட மாட்டேங்க. ஓப்பனில் நிற்கிறதில்ல. பழைய பார்த்த யானையை பார்க்கலான்ட்டுங்க. காலையில் பார்த்த யானையை பார்க்கலான்ட்டு போகிறோம். பட் வெயிலுக்கு அதுவுமே உள்ளே ஏறினாலும் ஏறி இருக்குங்க. வெளியே இருந்தால் நம்மளால பார்க்க முடியும். யானைங்க அதே இடத்துல தான் இருக்குங்க. ஆனால் தூங்குங்களோ? பகல்லே தூங்குமோ? தூக்கமாக பகல் இந்த மாதிரி புதர் இருக்குல்ல. ஆமாங்க. உள்ளே போய் படுத்து வைக்கிறோம். அந்த புதற்குள்ளே தான் நின்று இருந்ததுங்க. ஆமாம். சிங்கிள் இங்கே வர ஏறினா இங்கே வந்து இங்கே வருவாங்க போட்டு எப்படி சுற்றி. ஓகே. அப்படியே சாப்பிட்டு தந்ததுங்க. காலைல 5:30 மணிலேருந்து 6 7 வரைக்கும். கம்மன் நின்றுட்டு காதை அடிச்சுட்டே நிற்கிதுங்க. காலையிலேருந்து 5 மணிலேருந்து பார்க்குறேங்க யானை.
வேறு எங்கேயுமே போகல, இங்கே தான் சுற்றிட்டு. இந்த ஒரு இடத்துலேயே கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நிற்கிது. நல்லா வெயில் நின்றுட்டு தூங்க மாட்டேருக்கேன். நான் இங்கே போட்டு யானை கட்டுறதுக்கு இங்கே வருவாங்கன்னு நினச்சேன். இல்லை அங்கே தான் காமிப்போம். 9 o'clock ஆச்சுங்க, நம்ம கிளம்ப போகிறோம். யானை அங்கேருந்து கிளம்பவே இல்லை, அங்கேயே தான் இருக்குது. மூமெண்ட் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம அப்படி கிளம்பலாங்க. போட்டிங்க வரலைங்க, எல்லாம் அந்த பக்கமாக போகிறாங்க. இங்கே தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இந்த யானையை பார்க்க முடியாது. அங்கேருந்து பார்த்தா தான் அவங்க. அங்கேருந்து தெரியுமில்லைங்க உங்களுக்கு யானை? ஓ, அங்கே நிற்குதுங்க எல்லாம். உள்ளேறி இந்த பக்கமாக இறங்கி வச்சுங்க. நம்ம ட்ரெக்கிங் போகும்போது பார்த்த ஒரு குரூப்புங்க, இப்போ யானைக்கு சைடில் நிற்கிது, ரைட் சைடில் மேலே. காலையில் ட்ரெக்கிங் முடிஞ்சுங்க. நம்ம காலையில் பார்த்த எலிஃபெண்ட்டு, ஒயில்ட் ஹார்ஸு, சாம்பாடிஸ் கொஞ்சம் பார்த்தேங்க. வேறு எதுவும் பார்க்கல. இந்த யானை இங்கே தான் நின்றுருக்கு முன்னாடி அதே இடத்துல. பட் போட்டிங் வரவங்க இங்கே பார்க்க முடியாதுங்க, லாங்லேருந்து தான் பார்க்க முடியும். இங்கே வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால போட்டிங் வராது. நாங்கள் காலையில் 5 மணிலேருந்து பார்க்குறேங்க இந்த யானை. அங்கே நின்று ஒரு 100 மீட்டர் தான் நான் வந்திருக்கோம். நல்லா சாப்பிட்டு இருந்தது, இதே இடத்துல செட்டில் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 hours சேம் பிளேஸ். நம்ம ரொம்ப நாளாக லேக் பேலஸில் தங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. இந்த எடப்பாளையம் நைட் ஸ்டே பார்த்திங்கன்னா லேக் பேலஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஈக்குவலுங்க. கொஞ்சம் முன்னாடி அதுக்கு பேரலாக இது தனி இந்த ஃபென்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம படிக்கட்டு மாதிரி இருக்குங்க. நம்ம உட்காந்துட்டு முன்னால் அனிமல்ஸ் எல்லாம் ஏதாவது வந்தால் பார்க்க முடியும். பேக் சைடும் நம்மளுக்கு ஃபென்ஸ் இருக்குங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம் பகலில். வேறு லெவல் வியூங்க. லேக் பேலஸில் ஸ்டே பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவு. இது வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குங்க. அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸு, வியூவு, ஸ்டேவு அதே ஐலாண்டு. ரொம்ப நாளாக லேக் பேலஸில் ஸ்டே பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸுங்க. இதில் பார்த்திங்கன்னா போட்டிங் ஃபுல் ரவுண்ட் கூப்பிட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம இறங்கி இங்கே வந்துடுவோம். இதே வாட்ச் டவர் போகிறோம்னா போட்டிங் வந்து ஒரு 15 minutesலேயே இறக்கி விட்ருவாங்க. நம்ம டேரெக்டாக ட்ரெக் பண்ணி வாட்ச் டவர் போவோம். இங்கே போட்டிங்கும் நமக்கு ஃபுல் ரவுண்டு கவர் ஆகுதுங்க இந்த ப்ரோக்ராமில். அது போக ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் இருக்குங்க. அதாவது 2 பேருக்கு வந்து 10,000. ஸோ 2 பேருக்கு போட்டிங் ஃபுல்லாகவே இருக்குது. அது போக இங்கே ஸ்டே, அதில் ட்ரெக்கிங் எல்லாமே இருக்குது, ஃபுட்டும் இன்க்ளூடடு. பூரி குருமாங்க 2 வச்சுருக்காங்க. 10 சமயம் 10:30 நல்லா பூரி மசாலா. இப்போ இன்னும் வெஜ்ஜில் மசாலா இருக்கும். 2 மசாலாவுக்கு பூரி. யானை முன்னால் வந்துருச்சுங்க லேக் பக்கத்தில். லேக்குக்கு முன்னாடி நிற்குதுங்க. நம்ம கேமராலாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வராது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளியே வந்தால் யானை லேக் பக்கத்தில் நிற்கிதுங்க.
இந்த எலிஃபெண்ட் இப்போ தண்ணி குடிக்கிறது லேக் பேலஸில் இருந்தும் பார்க்க முடியுங்க. இந்த எடப்பாளையம் நைட் ஸ்டேயில் இருந்தும் நம்மளால் பார்க்க முடியும். லேக் பேலஸ்க்கு பேக் சைடில் இருக்குங்க நம்ம தங்கியிருக்கிற இடம். இப்போ நம்ம போய் கேமரா எடுத்து வந்து எடுக்கலான்னு போயிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த தண்ணி குடிக்கிற சீனை வந்து மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம கேமரா வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதுங்க. எப்போ நமக்கு சைட்டிங் கிடைக்கும்னே சொல்ல முடியாது. திரும்பிடுச்சு. Same elephant, only we saw. You saw this elephant? Only this elephant. Okay. Morning from 5 o'clock it's there. Really? Yeah. So from 5 o'clock onwards, this elephant is here? Yeah, same place. But around 50 meter distance, left, right moved. Okay. Just now it was drinking water. Near the lake side, it's going back. அப்படியே போதுங்க யானை. அழகாக இப்படி பெஞ்ச் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியும். எலிஃபெண்ட் ஜஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டுருக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் கேமரா வச்சுட்டு. அது ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது. அந்த புஷஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து கொய்யா மரங்க இருக்குதுங்களாம்மா. கொய்யாக்காவை சாப்பிட்டு நின்றுட்டுருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க கைடு. அந்த இடத்த விட்டு வரவே இல்லை. நம்ம சரி சாப்பிடலான்ட்டு போய் சாப்பிட்டு வரும்போது பார்த்தா லேக் பக்கத்தில் நிற்குதுங்க. நல்ல வேலை தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்துட்டோம். கேமரா போய் 8 hours கண்டிப்பாக அது குடிச்சிட்டு கிளம்பிடும். ஸோ சீன் மிஸ் பண்ண வேணாம்னு நம்ம ஃபோன்லேயே எடுத்தாச்சுங்க. லேக்கில் வந்து தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு போகுது. லேக்கில் இறங்கலை. கேமரா எடுத்து வரக்குள்ள யானைக்கான சாம்பாடி மறுபடியும் எங்கே உள்ளேருந்து வந்துருச்சாட்டாங்க. மங்கி நிறையா மங்கியோட மூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 9 o'clock வரைக்கும் காலையில் மங்கி பார்க்க முடியறது இல்லைங்க. அதுக்கு மேலே மங்கியோட ஆட்டம் தான் நைட்டு வரைக்கும். ஏங்க எலிஃபெண்ட்லாம் வந்து நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாதுங்க. திடீர்னு வரும், எப்போ உள்ளே போகணுன்னே தெரியாதுங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் 4 மணி நேரமாக நின்றுட்டு இருந்தது. சரி ஓப்பன் ஏரியாவில் எலிஃபெண்ட் நிற்கிது, கேமராவில் எடுக்கலான்னு உள்ளே போயிட்டு வரக்குள்ளார எங்கே போச்சுன்னு தெரிலங்க. உள்ளே ஏறி இருக்குங்க, டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளார ஏறி இருக்கும். இல்லைன்னா அந்த கொய்யா மரத்து சந்தில் கேப்பில் இருக்கும் புஷஸ்குள்ளார. மரவில் நின்றுக்குதுங்க யானை. இந்த மாதிரி காட்டுக்குள்ளாரெலாம் போகும்போது அது பாட்டு சைலண்டாக நிற்கும், நமக்கு இருக்கிறதே தெரியாது. பேட் டைமாக இருந்தால் ஈஸியாக மாட்டிடுவோம் எலிஃபெண்ட்லாம். ஃபுல்லாக பல மரங்க நிறையா இருக்குது. மங்கீஸ் இவ்வளோதாங்க. எடப்பாளையம் நைட் ஸ்டே முடிஞ்சுங்க. அரௌண்ட் 10:30 டைமு மார்னிங்கு. நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோங்க. இங்கேருந்து போட்டிங்கில் நம்ம போட்டிங் பாயிண்ட் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. நம்ம அங்கேருந்து கிளம்பிக்கலாங்க. எலிஃபெண்ட் இங்கே தாங்க இருக்குது.
ஆக்சுவலாக இந்த புஷஸ்க்கு பின்னால் தான் நின்றுருக்க மாட்டிருக்கீங்க, நமக்கு தெரில. மறுபடியும் அங்கே தான் நிற்கிது கிளம்புற டைம். உள்ளே ஏறலைங்க, ஓப்பன் ஸ்பேஸில் தான் நின்றுட்டுருக்கு வெயிலில். ஃபுல்லாக ட்ரென்ச்சு ஃபென்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க. நைட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ஃபென்ஸ். நிறையா போட்டிருக்க மாட்டாங்க. 7 8 போகும். 7 fishes. Like that, the fish that tiny is purple. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.